காய்ஸ் 17 மூலிகை பொருள் வைத்து நம்ம முகத்துக்கு பொழிவாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து குப்பாமேனி பொடி ஒன்று எடுத்திருக்கேன், அதிமதுரம் பொடி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வில்வ இலை பொடி, இது வந்து நாட்டு மருந்து கடையில் தான் 3 பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேர் சொல்லாது சொல்லுவாங்க, வசம்பு இதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. இது எதுக்காகனா நம்மளோட ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு தன்மையோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சொரியாசிஸ் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது அந்த விஷ ஜந்துக்கள் வந்து இது வந்து அழிய சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது பேர் சொல்லாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூழாங்கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். கூழாங்கிழங்கு வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முகத்துக்கு வந்து நல்லா வந்து பொலிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒயிட்னஸ் கொடுக்கும், நல்லா வந்து பிரைட்னஸாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்து சந்தனம் பில்லை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது நல்லா வந்து நம்ம முகத்துக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும், நல்லா கூலிங்காக வந்து பார்த்துக்கும். கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன், வெள்ளை கொண்டைக்கடலை சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம், முகத்துக்கு போடலாமான்னு கேட்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கர்ஸ்லாம் வந்து அதிகமாக ரிமூவ் பண்ணும். கொண்டைக்கடையில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அது வந்து ஃபேஸ் பேக்காக நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து பிளாக்கர்ஸும், அதுக்கப்புறம் பிம்பிள் வந்த இடத்துல வந்து பிளாக்காக இருக்கும், அங்கங்கே டாட்டாக இருக்கும். ஸோ அந்த டாட் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னி பச்சரிசி நம்ம வந்து டிமார்ட்ல வாங்கினது தான் இது வந்து எடுத்திருக்கேன். இந்த அரிசி வந்து கேட்டிங்கன்னா அரிசி கூட முகத்துக்கு ஃபேஸ் பேக்காக போடுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா சீனாலலாம் வந்து பச்சரிசியை வந்து நல்லா பாயில் பண்ணி அதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி ஃபேஸ்ட்டுக்கு வந்து நல்லா ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒயிட்னஸ்ஸு க்ளோ கொடுக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே சூப்பராக மிரல் மாதிரி நம்மளுடைய ஃபேஸ் ஷைனிங்காக வச்சுக்கும். பச்சரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது ஃபேஸ் க்ளோ பண்ணுறதுக்கு. சீனாவில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் வாட்ரு நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து சீனாவில் மட்டுமே இல்லை, நம்ம வந்து இந்தியாவில் தானே இருக்கோம், சீனாவில் பற்றி சொல்கிறீங்களேன்னு நினச்சி நீங்கள் கேட்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர் சொல்லிவிட்டு அரிசி ஊற வைக்கிற தண்ணியும் வந்து தலைக்கு வாஷ் பண்ணுவாங்க. அப்புறம் அரிசி வந்து சாதம் வெடிச்ச வந்து கஞ்சி சொல்லுவாங்கள்ல, அதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் வாட்டரையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஹேருக்கு பண்ணுவாங்க. ஹேர் வந்து இப்போல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டிங் வந்து நம்ம பண்ணுறோம். ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 10,000 5,000 3,000 இப்படிலாம் இருக்குது. நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறோம். ஆனால் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து நம்ம சாதம் வடித்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வந்து அவ்வளோ ஸ்மூத்திங்காக இருக்கும். இந்த சாதம் வடித்தாங்கன்னா அந்த கஞ்சியை நம்ம வந்து தலைக்கு வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாகவும் ஹேர் ஸ்ட்ரைட்டிங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கே. இதனால தான் நல்ல பலன் இருக்குதுனால நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஹேருக்கும் ஃபேஸ்க்கும் ரொம்ப வந்து ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரைஸ் வந்துட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து ஒயிட்னஸ் கொடுக்குறது தான் நம்மளுக்கு க்ளோ கிடைக்கும். நம்ம திடீர்னு ஒரு மேரேஜ்க்கு நம்ம கிளம்புறோம், இல்லை ஃபங்க்ஷன் கிளம்புறோம், இல்லை வெளியே வந்து எங்கன்னா நம்ம கிளம்பணும்னு நினச்சோம்னா அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபேஸ் பேக் நம்ம ஒரு 30 செகண்ட் நம்ம வந்து நல்லா ட்ரை ஆகணும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சோப் போட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபேஸ் பேக் போடலாம். எப்படின்றத அப்புறம் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸில் வந்து அவ்வளோ வந்து அந்த பெனிஃபிட் இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து உளுத்தம்பருப்பு வச்சு இட்லி சுடலாம். அதுக்கப்புறம் வந்து போண்டா பஜ்ஜி செய்யலாம்னு நினச்சிப்பீங்க. ஆனால் இந்த உளுத்தம்பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே உளுத்தம்பருப்பு வந்து நம்ம தனியாக வந்து இட்லிக்கு அரைக்கும் போது அரைச்சிட்டு பாருங்கள். அப்போ நம்ம கையெல்லாம் வந்து நல்லா பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு அரைச்சி அந்த டைமில் கையெல்லாம் நல்லா ஒயிட்டாக தெரியும். அது இன்னொரு கைக்கு இன்னொரு நம்ம கையில் வந்து அரைக்கிற அந்த ஹேண்டிலுக்கும் இன்னொரு ஹேண்டிலுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய தெரியும். ஒயிட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அருமையாக கொடுக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் சைட் எஃபெக்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை ஒயிட்னஸாக க்ளோவாக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம மூளைக்கையே வந்து எடுத்துக்கலாம். நம்ம உணவே மருத்துவன்றதுனால சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நம்ம உடம்புக்கு மட்டும்தான் இல்லை, நம்ம மேலேயும் வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து அவ்வளோ வந்து பெனிஃபிட். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளோ கிடைக்கும். உளுத்தம்பருப்பு, ரைஸு, அதுக்கப்புறம் வெள்ளை கொண்டைக்கடலை, கூழாங்கிழங்கும் சரி, கூழாங்கிழங்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா அவ்வளோ நம்மளுக்கு ஃபேஸ்க்கு க்ளோ கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மஞ்சள்லாம் வந்து இப்போ யாரும் வந்து முகத்துக்கு பூசி வந்து குளிக்கிறது இல்லை. அது நம்மளே கூட யாராக இருந்தாலும் சரி மஞ்சள் சில பேர் வந்து போடுவாங்க, சில பேர் வந்து போட மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு மருந்து கடையில் தான் நான் வந்து வாங்கினேன்.
இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து இருக்கும். இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் அலர்ஜியோ ஸ்கின் டஸ்ட்டோ எல்லாமே நம்ம ஸ்கின்னு வந்து ரொம்ப ஒரு ஸ்கின்னுக்கே வந்து ஒரு பார்த்திங்கன்னா ராணின்னு சொல்லலாம். இந்த கஸ்தூரி மஞ்சள் அவ்வளோ சூப்பராக நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் மாதுளை பழம், இது வந்து மாதுளை பழத்தோடைய அந்த தோல் வந்து இது பாருங்கள் நல்லா வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். நல்லா காஞ்சிருக்குது இது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மொட சவுண்டு வரும் நம்மளுக்கு. இது திரும்ப நான் வந்து வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் அரைக்க எடுத்துகிட்டு போகிறேன். இது ஆரஞ்சு தோல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த தோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆரஞ்சு பழம் தோல் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, இந்த மாதிரி வந்து கலரில் இருக்கிறதுலாம் வந்து ஆரஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் க்ரீனில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்கொடியோடைய பழத்தோல். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து காய வச்சு இதெல்லாம் நாட்டு மருந்து கடையிலே வந்து கிடைக்குது. நாட்டு மருந்து கடையிலே அரை கிலோ 1 கிலோ. ஆனால் காசு தான் கொடுத்து எதுவும் வாங்க வேண்டிய நம்ம பழம் வந்து காய வச்சு கூட எடுத்துக்கலாம். ஆனால் நாட்டு மருந்து கடையில் அப்படியே விற்கிறாங்க நம்மளுக்கு வந்து. மற்ற பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இருக்கும். ஆரஞ்சு இருக்குது, இதில் வந்து 18 மொத்தம் பார்த்தீங்கன்னா 17 சொன்னேன். 18 வந்து ஏன்னா இதில் ஆல்ரெடி 2 இருக்குது, ஆரஞ்சு பழமும் அதுக்கப்புறம் சாத்துக்கொடி பழத்தோடைய தோலும். மொத்தம் வந்து 18 வந்து இருக்குது மூலிகை நம்ம வச்சுருக்குது பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பைத்தம்பருப்பு வந்து நல்லா வந்து ஃபேஸ்க்கு வந்து அந்த நம்மளுக்கு ஸ்கின்ல இருக்கிற டஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கும். ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு டைட்னஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆன்டிக் ஏஜுக்கெலாம் இருக்குது பார்த்திங்களா, ஆன்டிக் ஏஜ் இருக்கிறவங்களாம் வந்து கூட இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கின் டைட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆவாரம் பூ எடுத்துருக்கேன். ஆவாரம் பூ ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு. தலைக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ போடணும்னு இல்லை, தலைக்கு முகத்துக்கும் வந்து சேர்க்கலாம். நம்ம உடம்புக்கு டீ போட்டு கூட ஆவாரம் பூ டீயாக வந்து குடிக்கலாம். ஆவாரம் பூவில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. சுகர் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லை, நம்ம உடம்புக்கு எல்லாத்துக்கும் மூளைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தேவை தான். எதுவும் தேவையில்லாத மூலிகையில் நம்ம வந்து மூளையை வச்சு தான் வந்து செய்கிறோம். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலோ எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் பன்னீர் ரோஜா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் ரோஸ் வந்து பூ மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த அதுக்குள்ளே இருக்கிற அந்த இதழ்கள்லாம் எடுத்து நம்ம தனியாக ஃப்ளவர் மட்டும் நிறைய அந்த பட்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டு அந்த ஃப்ளவர் மட்டும் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி இலைகள் மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்காமல் நிழல்லே காய வைக்கணும். வெயிலில் காய வச்சோம்னா இந்த கலர் வந்து நம்மளுக்கு வராது. இந்த கலர் நேச்சுரலாக நம்மளுக்கு வரணும். இந்த பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோ கொடுக்கும். ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிங்கிஷாக மாறும். பிங்கிஷாக மாறுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு பொதுவாகவே ஃபேஸ்க்கு வந்து நம்ம வந்து போடும்போது ஹேருக்கும் போடுவாங்க, ஷைனிங் கிடைக்கும். ஷைனிங் நல்லா க்ளோ கிடைக்கும், கோல்டன் க்ளோ கிடைக்கும் நம்மளுக்கு. கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் குழந்தைங்கள இருக்கும்போது கடலைப்பருப்பு வந்து தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. நலகு மாவுன்னு சொல்லிட்டு அதில் கடலைப்பருப்பு தான் வரும். இப்போ வந்து பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெயிலில் காய வைக்கணும். வெற்றி வேர் எடுத்து வச்சுருக்கேன். வெற்றி வேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனை இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து நம்ம போடும்போது நல்ல ஒரு பர்ஃப்யூம் போட்ட மாதிரி நம்மளுக்கு வெற்றி வேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்மளுக்கு நறுமணத்தை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வேர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 18 வச்சுருக்கேன். 17 சொன்னதுனால இதில் 2 இருந்தது. இதில் சாத்துக்கொடியும் ஆரஞ்சு இருந்ததுனால நான் அது கவனிக்கல. அதுக்கப்புறமா தான் 2த்தையுமே ஒன்றா பிரித்து கொட்டிகிட்டு இருக்காங்க. நான் தனித்தனியாக இருக்குன்னு நினச்சேன். அதனால் 18 வந்து நம்ம வந்து மூலிகை வச்சு நம்மளுடைய ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறோம். கெமிக்கல்லாம் போட்டோம்னா கொஞ்ச நாள் கொல்லிக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் எல்லாம் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி நம்மளுடைய இது வந்து பாரம்பரியமானது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பாரம்பரியம். ஆனால் கலர் வந்து சீக்கிரம் உடனே கெமிக்கல்லாம் போட்டோம்னா அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு நல்ல கலர் க்ளோ கிடைக்கும். இதை நம்ம யூஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து இந்த கலர்லாம் வந்து நிரந்தரமாக நம்மளுக்கு வந்து தங்கும். சரிங்களா? ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து கெமிக்கலில் வந்து யூஸ் பண்ணுற கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிமிஷம் அந்த டே இன்றைக்கி நான் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் ஏதாவது யூஸ் பண்ணுறேன்னா இந்த டேயில் வந்து ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த க்ளோ கிடைக்கும். திருப்பம் நம்மளுக்கு வந்து நார்மல் கண்டிஷன் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய பயன்படுத்தின இந்த மூலிகையோடைய ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் குளியல் பொடியாகவே யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? அந்த காலத்தில் சோப்புலாம் வந்து அவ்வளோ கிடையாது. அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் சோப்பாக வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. தலைக்கு வந்து ஷீக்காவோட ஆவாரம் பூ இதெல்லாம் சேர்த்து ஷீக்கா தான் அந்த காலத்தில் நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணது. திருப்பம் நம்ம அந்த பாரம்பரியத்தை கொண்டு வரணும் தான் நாங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சிட்ருக்கோம். இது வந்து சேல்ஸ் பிஸ்னஸ்ன்றது செகண்ட் தான் எங்களுக்கு டாட் வந்துட்டு
ஃபர்ஸ்ட் தாட் நாங்கள் யோசிக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து கொடுக்குறோம் மக்களுக்குன்னு தான் நாங்கள் வந்து யோசிக்கிறோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்களே கூட வேணும்னா செஞ்சுக்குங்க. நான் யாருமே வந்து இது வந்து காட்ட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பும் பச்சரிசியும் கொண்டக்கடலையும் யாருமே மூலிகை பொருளை சேர்க்கும் போது அது மட்டும் பார்த்தீங்கன்னா காட்டவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்லா அந்த அவங்க கிட்ட வாங்கி போட்டோம் நல்லா குளோவாக இருக்குது ஃபேஸுன்றது அது மட்டும் தான் தெரியும். யாருமே வந்து இது மாதிரி இந்த ரகசியத்தை வந்து சொல்ல மாட்டாங்க. மெயினே வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் கண்டிஷனில் நம்மளுக்கு வரும். பார்த்தீங்கன்னா ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மை வச்சுக்கும். ஸோ அதனால் பச்சரிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து மெயினாக வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய சீக்ரெட்னு சொல்ல மாட்டாங்க. இதை மக்களுக்கு எல்லாருக்குமே சேரட்டும் தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் இதே மாதிரி வாங்கி கூட செஞ்சுக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு முடியலன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து செய்கிறது நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஆர்டர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ரேட் என்னன்னு சொல்கிறோம். கொரியர் சார்ஜின்னு ஆகும். எல்லாமே உங்கள் ஊருக்கு பொறுத்து தான் கொரியர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். வேணுன்றவங்க வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நாங்களே கூட செஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமான நம்ம பாட்டி காலத்துடைய குளியல் பொடியாகவே இருந்துச்சு. நான் வந்து இப்போ ஃபேஸ் பேக்காக தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வேணுன்றவங்க இதே வந்து கூட குளியல் பொடியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.